Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக இன்று இரண்டாவது நாள் சிவகங்கை சீமையில், செட்டிநாட்டு சீமையில், சீமை என்று சொன்னால் 2-3 சீமைகள் தான் உண்டு. நெல்லை சீமையும் அதில் அடங்கும். நெல்லை சீமையும் அதில் அடங்கும். ஆனால் எத்தனையோ சீமைகள் இருந்தாலும் சீமைகளுக்கெல்லாம் சீமை அது சிவகங்கை சீமை, இந்த செட்டிநாட்டு சீமை. 1770ஆம் ஆண்டு இந்த மண்ணை ஆண்ட முத்துவடுகநாத தேவர் ஆங்கிலேய பீரங்கி படைகளால் தாக்கப்பட்ட போது அதில் குண்டடிபட்டு மரணமடைந்த பிறகு வீரமங்கை வேலு நாச்சியார் 8 ஆண்டு காலம், வீரமங்கை வேலு நாச்சியார் 8 ஆண்டு காலம் திண்டுக்கல்லிலே காட்டுப்பதிலே பதுங்கி கோபால் நாயக்கர் படைகளுடனும் திப்பு சுல்தான் படைகளுடனும் சேர்ந்து மீண்டும் சிவகங்கையை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த பூமி. அதன் பிறகு மாமன்னர் மருது சகோதரர்களால் ஜம்பு பிரகடனம், அதாவது ஜம்பு பிரகடனம், ஆனால் எச் ராஜா போன்றவர்களுக்கு தெரியும், வயதிலே மூத்தவர்களுக்கு தெரியும். மருது சகோதரர்கள் ஸ்ரீரங்கத்தில் 1800ஆம் ஆண்டு ஜம்பு பிரகடனத்தை, அதாவது எல்லோரும் ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற பிரகடனத்தை தோலிலே எழுதி வைத்தது. அந்த ஜம்பு பிரகடனத்தை நான் இன்று நினைவுபடுத்துகிறேன். அதில் சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால், ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும், அதற்கு ஜாதி மதம் அதற்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்றுதான் அந்த ஜம்பு பிரகடனம். ஆனால் நான் இப்பொழுது உங்களையெல்லாம் கேட்கிறேன், இப்பொழுது ஒரு பிரகடனம் இங்கே வேண்டும். இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிய வேண்டும். அதற்கு காரைக்குடி இந்த செட்டிநாட்டு சீமையில் நாம் அனைவரும் ஒரு பிரகடனம் மேற்கொள்ள வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் அந்த பிரகடனம் என்னவென்று சொன்னால், இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி ஒரு நல்ல ஒரு ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம் 2வது நாளாக இன்று காரைக்குடியிலே நடைபெறுகிறது. அன்புக்குரிய அண்ணன் ராஜா அண்ணாச்சி அவர்கள் அருமையாக பேசினார்கள். அதிமுகவிலே மாவட்ட செயலாளர் தம்பி செந்தில்நாதன் அற்புதமாக பேசினார்கள். நமது பாண்டித்துறை வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க போலுக்கு, அப்புறம் பேசிக்கலாம். நல்ல முறையிலே பேசினார்கள். இந்த விழாவிலே கலந்து கொண்டு நமது நாச்சியப்பன் அவர்கள், அதிமுகவினுடைய நகர செயலாளர் மெய்யப்பன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கற்பகம் இளங்கோ, உமாதேவன் மற்றும் குணசேகரன் மற்றும் நாகராஜன் அவர்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் மாவட்ட தலைவர், எனது பெயர் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் மேற்பல் சக்தி அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் 2வது நாளாக தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். 2வது நாளாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் பாண்டித்துறையோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றிய நமது ஏற்பாடு செய்திருக்கிற கருப்பு முருகானந்தம் அவர்கள், இணை பொறுப்பாளர் நாச்சியப்பன் அவர்கள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ராமலிங்கம் அவர்கள் மற்றும் பாரிவேந்தர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர், தமிழ் மாநில காங்கிரசினுடைய அமலநாதன் மற்றும் வைரவு பெருமாள், தென்னிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர், புதிய நீதி கட்சியினுடைய ராஜேஷ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழர் நேசன் மற்றும் அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது.
இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்கு மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த திராவிட மாடல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? ஏன் என்று சொன்னால், அண்ணன் ராஜா அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். எந்த பள்ளிக்கூடங்களுக்கு வாசலிலே போக முடியவில்லை, எந்த கல்லூரி வாசலிலே போக முடியவில்லை. எல்லா இடத்திலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பெத்தமைடின் போன்ற பொருட்கள், இதெல்லாம் நமது வருங்கால சந்ததியினை மிக அதிகமான முறையிலே பாதிக்கும். யாரும் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நமது முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் போகும்போதெல்லாம் கூட ஒரு துணை முதலமைச்சர், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பிறகு இந்த கட்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு முதலமைச்சர் மட்டுமே இருக்கிறார் என்று யாரும் நினைக்கக்கூடாது. முதலமைச்சர்கள் கூடவே 3-4 முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். மாவட்டம் தோறும் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். மண்டல வாரியாக முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். காவல்துறை சரியான முறையில் செயல்பாடு இல்லை. பாலியல் குற்ற வழக்குகள் 15% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 39% அதிகமாக இருக்கிறது. வயதான பெரியவர்களுடைய குற்றங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே அதிகமாக வயதானவர்களை கொலை செய்வதும் வயதானவர்களுடைய பெண்களை கழுத்தில் இழுத்துக் கொள்வதுமாக இருக்கிறது. இவ்வளவு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? அது தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை நேரிலே சந்தித்து பேசி, இரண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று அன்றைக்கே முடிவெடுத்து, அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கி பிறகு இன்றைக்கு 168 தொகுதிகளை இன்றைக்கு அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு 2வது நாளாக இன்றைக்கு காரைக்குடியிலே இன்றைக்கு நடைபெறுகிறது. நாளைக்கு செங்கல்பட்டிலே நடைபெற இருக்கிறது. ஆனால் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் சாராயம் குடித்து செத்து போனார்கள். நம்முடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? யாராவது ரோடு ஆக்சிடென்ட் இறந்து போனா முதலமைச்சர் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். ஆனா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். ஆக சாராயம் குடித்து செத்தா இந்த ஆட்சியில பெரிய மதிப்பு, அவருக்கு ஏதோ பதவி உயர்வு கிடைத்தது போல 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வர வேண்டும், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சி, இந்த நாம் கூட்டணியை தொடங்கி இருக்கிறோம். நமது உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது முதலமைச்சர் சொன்னார், அமித்ஷா இல்ல யார் வந்தாலும் எங்களுடைய ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அமித்ஷா அவர்கள் பதிலுக்கு பேட்டி கொடுக்கும் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஒன்றும் திமுக ஆட்சியை கலைப்பதற்காக வரவில்லை, திமுக ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள், இதில் நான் எதுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆர்டிகல் 370, காஷ்மீர் மாநிலத்துக்குள்ள எல்லாரும் போலாம் வரலாம், ஆனா சொத்து வாங்க முடியாது. காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து. இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே அதை எதிர்த்தார்கள். 370 ஆர்டிகல் வர வேண்டாம் என்று அம்பேத்கர் அவர்களே எதிர்த்தார்கள். அதையும் மீறிதான் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஆர்டிகல் 370 அப்படியே தூக்கி வீசிய மாபெரும் அற்புதமான இரும்பு மனிதர் இந்தியாவுடைய 2வது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம், ஆனால் ஆட்சி உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள், அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று மதுரையிலே சொன்னேன், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. நேற்று பேசும்போது 177 நாட்கள். இந்த திமுக திராவிட மாடல் அரசுக்கு 177 நாட்கள் நேற்று. இன்றைக்கு 176 நாட்கள் தான் இருக்கிறது. எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு 175 நாட்கள். நாட்கள் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. இந்த 175 நாட்களிலும் ஒரு 30 நாட்கள் தேர்தலுக்காக போய்விடும். ஆக 145 நாட்கள் தான் இன்னும் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீர்கள். எங்களுடைய பாண்டித்துறை அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர்ல பூ போட்டு மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கேட்டிருந்தார்கள்.
இதில் என்ன மோசம் வந்துவிடும்? ஒரு மோசமும் நடக்க போறதில்லை. ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. நான் கூட ஒரு உயர் அதிகாரிக்கு போன் பண்ணேன், போனை எடுக்கலாம். மாநிலத்தில் ஒரு முதன்மையான ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் அந்த காவல்துறைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இந்த ஆட்சியை நம்பி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள். நியாயமான முறையில், நேர்மையான முறையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இதை நான் எச்சரிக்கையாக கூட சொல்லுகிறேன். ஆட்சி மாற்றம் வருமையானால் நீங்கள் அந்தந்த இடத்தில் இருக்க மாட்டீர்கள், தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தியிலும் மங்களாட்சி, மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக ஆட்சி. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் கள்ளக்குறிச்சியிலே சாவு 65, செத்தது கள்ளச்சாராயம் குடித்து. கரூரிலே நடந்தது 41 சாவு. 41 சாவு எப்படி நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது காவல்துறை நான் ஏன் எச்சரித்தேன் என்று சொன்னார், எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறார்களோ கொடுங்க. நீங்க முதலமைச்சர் வந்தா முதலமைச்சர் எந்த இடத்துல கேட்க அந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? முதலமைச்சர் வந்தாலோ துணை முதலமைச்சர் வந்தாலோ எந்த இடத்துல அனுமதி கேட்கிறீங்களோ அந்த இடத்தில் பின்னாடி இருப்பாங்க. எந்த இடத்தில் அனுமதி கீழே போச்சு, எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாங்களோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு கொடிகள் கட்டுறாங்களா இல்லையா? எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே 41 பேர் உயிரிழந்து செத்து போனார்கள் கரூரிலே. அதில் செத்தவுடைய ஒரு பெண், ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயது சிறுவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்ட ஒரு பெண் அந்த கூட்டத்தில் போகிறார்கள். அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்து கூட்டிக் கொண்டே போகிறார்கள். கூட்டம் முடிவடைந்தது, எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த தாய் கீழே விழுகிறாள். அந்த தாய் மீது எல்லோரும் மிதித்து போகிறார்கள். கண் முன்னாலேயே அவர் குழந்தை, அதையும் எல்லோரும் மிதித்து அது குழந்தை சாகிறது. இதே மாதிரி வயதானவர்கள் எத்தனை பேர்? 41 பேர். ஆனால் அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்படுகிறார். முதலமைச்சர் அரை மணி நேரத்திலிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார். எப்படி செத்து போனார் என்று தெரியுமா? அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. கரூரில் மட்டும் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்காங்க? அங்கே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் அங்கிருந்து ஏற்பாடு செய்தார்களா? இதை நான் சொல்லவில்லை, பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு இருக்கிறது என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி இருக்கிறது. இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம். உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது, இந்த வழக்கை நீ மதுரை நீதிமன்றத்தில் தானே விசாரிக்க வேண்டும். எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றது? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். அந்த பிண அறையில் 41 டெஸ்க் இருக்கிறதா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. 41 பேரையும் நீ எவ்வளவு மணி நேரத்தில் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணினீங்க? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த 41 பேரையும் எவ்வளவு நேரத்தில் பண்ண முடிந்தது? சரி, இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஒரு நீதிபதியே நீங்க நியமித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். ரோஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு தகுந்த பதில் தமிழக அரசு சொல்லியே ஆக வேண்டும். இவர்கள் எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதை விசாரிப்பதற்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை அவர்கள் போடுகிறார்கள். அருணா ஜெகதீசன் என்ற ஒரு தனிநபர் ஆணையத்தை போடுகிறார்கள். அந்த ஆணையம் எப்படிப்பட்ட ஆணையம் தெரியுமா உங்களுக்கு? தூத்துக்குடியிலே 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த ஆணையத்தை விசாரித்த ஒரு நீதிபதி. ஆனால் அந்த தூத்துக்குடி சம்பவம் இதுவரையிலும் என்ன ஆச்சு என்று யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆணையம். சரி, சம்பவம் நடைபெற்றது. மாவட்ட கலெக்டரையும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்டையும் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி போன் பண்ணி என்னென்ன ரிப்போர்ட் கேட்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அமைக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலேயே கொட்டி, உங்களுடைய விசாரணை நல்ல முறையில் நியாயமான முறையில் இருக்காது,
அதனால் இது வழக்கை சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து அறிவித்திருக்கிறது. அந்த விசாரணை நாங்களும் கேட்டோம். ஆரம்பத்திலே சொன்னேன், நான் 40 படுகொலை செய்த பிறகு உடனடியாக நாங்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இதை உடனடியாக தானே முன் வந்து இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று நான், அண்ணன் ஹெச் ராஜா எல்லோரும் அங்கே சொன்னோம். ஆனால் அந்த இன்றைக்கு தான் அது நீதி கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐக்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வெகு விரைவில் வரும். இதெல்லாம் யாரெல்லாம் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது, எந்த அமைச்சர்கள் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது. யார் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அந்த காலம் வெகு விரைவில் வரும். அதற்கான கூட்டம் தான் இந்த தமிழரின் பயணம். இல்லை என்றால் காரைக்குடியில் இவ்வளவு பேர் கூடுவார்களா? நாங்கள் என்ன சினிமா நடிகர்களா? நாங்கள் என்ன மிக சிறந்த பேச்சாளர்களா? நாங்கள்லாம் சாமானியர்கள் தான். செந்தில்நாதன் அண்ணன் ஹெச் ராஜா அண்ணன் வேணா மிக சிறந்த பேச்சாளர். நான் செந்தில்நாதன் அண்ணன் மேப்பல் சக்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் ஒவ்வொருடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியும். இந்த பகுதியில் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு அதிமுக கிளைக்கழக தொண்டருடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியும். அதனால தான் இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு கூட பல்வேறு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வரும்போது கூட காரைக்குடியில் இருந்து அதிமுக தொண்டர்கள் செட்டிநாட்டு பலகாரங்களை எல்லாம் எனக்கு தந்து இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற வழியில் கூட எல்லா இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்னை வரவேற்றார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இயற்கையான கூட்டணி, இது ஒரு நேசமான கூட்டணி, இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட, அவர் மேலே இருந்து நம்மளை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இந்த ஆட்சி மாற்றம் வருவது உறுதி. நிச்சயமாக வருங்காலம் ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்பதை நேரத்தில் சொல்லி, காரைக்குடியிலே தமிழனின் 2வது பயணத்திற்கு இவ்வளவு பேர் வந்து உங்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும், அவ்வளவு பேரையும் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அருள் கூறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை ஆட்சி மாற்றத்தோடு இங்கே சந்திக்கிறேன். பாண்டித்துறை ஏற்கனவே பேசினார். ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட்டார். நாங்கள் ஆட்சி கேட்கவில்லை, அதிகாரம் கேட்கவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்கே வர வேண்டும் என்று சொன்னார்கள். நரேந்திர மோடி இங்கே வருவார்கள் பிரச்சாரத்திற்கு. சிவகங்கையிலே நிற்கிற அதிமுகவும் காரைக்குடியில் நிற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். எல்லோரும் 4 தொகுதியும் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறும், ஆட்சியை பிடிக்கும், ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்திய கருப்பு முருகானந்தம், லோகானந்தம் உள்ளிட்ட நமது இளங்கோ உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. சந்திப்போம், ஒன்று கூடுவோம், வெல்வோம். நன்றி, வணக்கம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.